من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. والصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله، خذ بأيدينا قلت حيلتنا دركنا يا شفيع المذنبين ويا رحمة للعالمين ويا دستكير ويا خير خلق الله صلى الله عليه وسلم. اللهم إنك قد عديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله ويا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان بشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح بغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فالله خير حافظا وهو أرحم الراحمين. قال النبي صلى الله عليه وسلم: من اقتراب الساعة أن يرى الهلال قبلا فيقال لليلتين، وأن تتخذ المساجد طرقا وأن يظهر موت الفجأة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தையும் சமாதானமும் ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும், நம்முடைய பிச்சலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவரின் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, வல்ல ரஹ்மான் நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பை ஷஃபாஅத்தை அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவதிலிருந்தும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி கொடுப்பது வாங்குவதிலிருந்தும், கடன் வாங்கும் நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய முசீபத்திலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. உடல் ஆரோக்கியத்தை கியாமத் நாள் வரை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான நல்வாழ்க்கை, அவனுடைய செழிப்பான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான கண்ணியமான உயர்வான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, உலகம் நாளுக்கு நாள் தன்னுடைய இறுதி கட்டத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. சீக்கிரம் இந்த உலகம் அழிந்து போவதற்கு உண்டான நிறைய அடையாளங்களை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லி தந்திருக்கிறார்கள். அவைகள் அனைத்தும் சமீப காலமாக இது அதிகமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் நிறைய பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். பாவங்கள் அதிகமாகிவிட்டது. பாவம் செய்து செய்து மனிதனுக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் அது ஒரு பெரிய பாவமாக கருதுவதில்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு பாவங்கள் பெருகி கொண்டே போகின்றது. அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளும் முசீபத்துகளும் சோதனைகளும் இன்னைக்கு அதிகமாகி கொண்டே போகிறது. அவ்வளவு சோதனைகள் வந்தாலும் மனிதன் திருந்துகின்றானா என்று பார்த்தால் திருந்து வருமாறு தெரியல. நாளுக்கு நாள் அது அந்த பாவம் என்பது அதிகமாகிக் கொண்டே தான் போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி நாளுடைய அடையாளங்களில் நிறைய அடையாளங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அவைகள் அனைத்தும் இன்னைக்கு அதிகமாக நடந்து கொண்டே போகின்றது. அதில் ஒன்றுதான் திடீர் மரணங்கள் ஏற்படுவது, திடீர் ஆபத்துக்கள் ஏற்படுவது, நினைத்து பார்க்க முடியாத ஆபத்துக்கள் ஏற்படுவது, நல்லா இருந்த மனிதன் திடீரென்று வஃபாத்தாகுவது, இவைகள் எல்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கியாமத் நாளுடைய அடையாளங்களில் உள்ளவை என்று சொல்லித் தருகிறார்கள். இவைகள் எல்லாம் நாம் ரொம்ப தூர நோக்கோடு சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், நம்முடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்கிறது, எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இஸ்லாமியர்களே, இதை சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அல்ல, ஒரு விஷயம் அல்ல. இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடியது தானே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தானே என்று சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இதனுடைய தீமைகளை, இதனுடைய விபரீதங்களை நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்கு நாம் அதீத கவனம் செலுத்த வேண்டும் என்று நமக்கு விளங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு சொல்லி தருகிறார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள், மின் இக்திராபி ஸாஅத்தி, கியாமத் நாளுடைய அடையாளங்களில் உள்ளவைதான் அய்யுரா அல் ஹிலாலு கபரன், பகல் நேரத்தில் அந்த பிறை வருவது. பிறை என்பது இரவு நேரத்தில் தாங்க வரும். ஆனால் பகல் நேரத்திலும் இரவு அந்த பிறை என்பது ஏற்படும். இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம். அப்பொழுது மனிதர்கள் சொல்லப்படும், நீ லைலத்தை இன்றைக்கு 2 இரவுகள் என்று சொல்லும் அளவிற்கு அந்த பிறைகள் அது பகல் நேரத்தில் தென்படக்கூடியதாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவதாக சொல்லித் தருகிறார்கள், துத்தகதல் மசாஜிது துருமன், பள்ளிவாசல்கள் அது சாலைகளாக தேர்ந்தெடுக்கப்படும். சாலைகளை போன்று சாலைகளாக மட்டும்தான், ஒரு நடந்து போகக்கூடிய கடந்து போகக்கூடிய ஒரு இடமாக அது மாற்றப்படும். எப்படி நம்ம கடத்தல் இருக்கிறோம் இல்லவா, அந்த கடத்தலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அதை கடந்து போவோம். நம்ம தேவைப்பட்ட அந்த கடைக்குள்ள நுழைவோம், தேவையில்லாத ஜாமான்களை வாங்குவோம், அப்படி போயிட்டே இருப்போம். அது நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டே இருப்போம். இந்த மாதிரியாக மஸ்ஜிதுகளை தேர்ந்தெடுக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு கட்டிடமாக மஸ்ஜிதுகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறது. பள்ளிவாசலை சுற்றி வீடுகள் இருக்கிறது. எல்லா பாங்குகளும் ஓதுவது கொண்டு தெரிகிறது, ஓதுவது கொண்டு விளங்குகிறது வீடுகளிலே, அல்லது கடைகளிலே விளங்குகிறது, அல்லது நம்ம இக்காமத்து சொல்வது கூட நமக்கு விளங்குகிறது. ஆனால் பள்ளிவாசல்கள் நுழைந்து அந்த வக்துகளை, அந்த கடமையான அந்த தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கு மனம் வரவில்லை. பள்ளிவாசல்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு சூழல் தெரியுமா? பள்ளிவாசலை சுற்றி
நமது வீடுகள் அமைந்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் தெரியுமா? எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? என்னுடைய உஸ்தாதுமார்கள் சொல்வார்கள், வீடுகளிலே ஜன்னல் வைப்பது கட்டாய கடமை. நீங்கள் ஜன்னல் வைப்பீர்கள், ஆனால் எப்படி வைக்க, எந்த நியத்தில் வைக்க வேண்டும் தெரியுமா? எந்த நியத்தில், எந்த எண்ணத்தில் வைக்க வேண்டும் தெரியுமா? இந்த ஜன்னல் வழியாக பள்ளிவாசலுடைய பாங்கின் ஓசை என் வீடுகளுக்கு வர வேண்டும், அதனால் என்னுடைய குடும்பத்தில் தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் ஜன்னல் வையுங்கள். அதற்கு உண்டான கூலிகளை அல்லாஹ் தருவான் என்பதாக என்னுடைய உஸ்தாதுமார்கள் சொல்லி தருவார்கள். ஒரு ஜன்னல் வைப்பதற்கே இவ்வளவு ஒரு பெரிய பாரம்பரியத்தை, ஒரு எண்ணத்தை கொள்ள வேண்டும் என்று இந்த சமூகத்திற்கு அறிவுறுத்தப்படுகிறது என்று சொன்னால், நம்மளை சுற்றி வீடுகள் இருக்கிறது. ஆனால் பள்ளிவாசல் எப்படிங்க? சாதாரணமான ஒரு கட்டிடமாக பார்க்கப்படுகிறது. காலை கடனை முடிக்கக்கூடிய இடமாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது பள்ளிவாசல்கள். அப்படித்தானே இருக்கிறது. வீடுகளில் எல்லா சௌகரியங்களும் இருந்தாலும் பள்ளிவாசலுடைய அந்த பாத்ரூமுக்கு வந்து தன்னுடைய காலை கடமைகள் முடித்தால்தான் அது ஒரு நிம்மதி, ஒரு திருப்தியாக போகிறது. ஆனால் நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வரவில்லை என்று சொன்னால், நம்மளை விட ஒரு கை செய்தவர்கள் இல்லை இல்லை கியாமத் நாளுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வேற யாரும் இருக்க முடியுமா? வேற யாரும் இருக்க முடியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய தீட்சண்யமான விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பள்ளிவாசல்கள் கடந்து போகக்கூடிய ஒரு கட்டணமாக பார்க்கப்படும், கடமைகளை நிறைவேற்றக்கூடிய இடமாக பார்க்கப்படாது. கூச்சல்களும் குழப்பங்களும் அதிகமாகிக் கொண்டே போகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். மூன்றாவதாக சொல்லி தருவார்கள், திடீர் மரணங்கள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும், திடீர் ஆபத்துகள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதில் மாட்டக்கூடிய அந்த மனிதன் தப்பிப்பதற்கு எந்த வழிகளும் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? எத்தனை எத்தனை இளைஞர்கள் சின்ன சின்ன வயதில் தன்னுடைய காலை முறித்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய கையை முறித்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள், தன் வாழ்நாளை புதைத்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். சின்ன 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 இளைஞர்கள் எத்தனை எத்தனை பேர்கள் தெரியாமல் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கூட நம்முடைய சொந்த ஊர்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் இப்பொழுதும் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியல. நம்முடைய பள்ளிவாசலுக்கு எல்லாவற்றுக்கும் தொலை வரக்கூடிய ஒரு இளைஞன், 20 வயசு தக்க வலிக்கத்தக்க ஒரு இளைஞன் இங்கதான் கடை வச்சிருக்கிறார், இந்த ஏத்தாப்புல தான் கடை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நடந்த விஷயம், அதாவது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் தாய்மார்களே. ஒரு காலம் இருந்தது, நீச்சல் என்பது ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டாக பார்க்கப்பட்டது. பிள்ளைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பது அது ஒரு வாழ்க்கையின் கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுங்க என்று. உலகத்திலேயே அற்புதமான எக்ஸசைஸ், உடல் பயிற்சி என்று சொன்னால் நீச்சலை விட வேற எந்த பயிற்சியும் கிடையாது என்று இன்னைக்கு உடல் பயிற்சியுடைய ஆய்வாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி தந்து விட்டார்கள். உடல் பயிற்சியும் நீச்சல் பயிற்சியும் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று. இன்னைக்கு என்னைக்கு வீடுகளிலே பாத்ரூம் வந்து விட்டதோ, செவர் பாத்ரூம்ல குளிக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் என்னைக்கு வந்து விட்டதோ, என்னைக்கு குளங்கள் எல்லாம் தூக்கப்பட்டு அது மனைகளாக மாற்றப்பட்டு விட்டதோ, பிள்ளைகளுக்கு அது தெரியாமல் போய்விட்டது. ஆனால் பெரிய பெரிய ஆறுகளை பார்க்கும் போது ஆசை வருகிறது, நம்மளும் போய் குளிக்கலாமே என்று சொல்லி. ஆனால் திடீரென்று மாற்றிக்கொள்ளும் பொழுது தப்பித்து போவதற்கு வழி இல்லாமல் போய்விடுகிறது. தன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். திடீர் மரணங்கள் என்பது ஏற்படும், அது கியாமத் நாளுடைய அடையாளம். சின்ன சின்ன வயசுகளில் அவன் அறியாத புறத்திலிருந்து மரணங்கள் ஏற்படும் என்று சொல்லி தந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நடக்கிறதா இல்லை என்ன? ஆனால் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை சொன்னார்கள் தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த விஷயத்தை சொல்லுவதற்கு முன்னால் இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அன்பான இளைஞர்களே, இளைஞர் கூட்டம் இன்னும் வரல பள்ளியாசலுக்கு, இருந்தாலும் சொல்லுகிறேன், அன்பான இளைஞர்களே, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இளைஞர்களே, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்,
மா அஹப்பு மௌத்தன் க மௌத்தில் ஹிவாரி, அதாவது கழுதையுடைய மௌத்தை போன்ற ஒரு மரணத்தை நான் விரும்பவில்லை என்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியும், நல்லா யோசித்து பாருங்கள் இளைஞர்களே. குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், மரணத்தை, அதாவது ஒரு கழுதையுடைய மரணத்தை போன்று நான் மௌத்தாகுவதை விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், "கீல யா ரசூலல்லாஹ், அப்படிப்பட்ட மௌத்துனா என்ன? ஒமா மௌத்துல் ஹிமாரி, கழுதையுடைய மௌத் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஆல மௌத்துல் ஃபஜஅதி, திடீர் மரணம் என்று சொல்வார்கள். இந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, எச்சரிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை இளைஞர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு இளைஞர்களுக்கு பெற்றோர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா, தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு உயர்வான நல்ல விலை உயர்ந்த பைக்குகளை, வாகனத்தை வாங்கி கொடுத்துடுறாங்க. அந்த பையன் போற போக்கை யாருமே கண்டுக்கிறது இல்லை. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு ஊர்ல, என்னடா வாப்பா உத்தளவுக்கு உன் மகன் இப்படி போறானே அப்படின்னு சொல்ல கண்டிக்கிறதுன யூத்தப்பா, யூத்து, நான் அப்படித்தான் வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். அப்ப அந்த பையனை கூப்பிட்டு இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அப்பா வாப்பா இப்படி சொல்றாரு, இங்க வாடா ஸ்பீடா போவாதா அப்படின்னு சொன்னா, இந்த வண்டிக்கு மரியாதையே ஸ்பீடா போனாதான் இருக்கு மரியாதைங்கிறான். இந்த வண்டிக்கு மரியாதை என்னவா, 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்தா பாப்பா வச்சுக்கிட்டு மகன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? இந்த வண்டிக்கு உண்டான மரியாதை என்னவென்றால், நான் ஸ்பீடா போவதுதான். இந்த வண்டிக்கு இல்லைன்னா நான் ஸ்கூட்டி ஓட்டிட்டு போயிடலாமே, டிவிஎஸ் ஸ்டெப் வாங்கி ஓட்டிக்கிட்டு போயிடலாமே. ஒரு யூத், ஒரு வாலிபன் இப்படித்தான் போக வேண்டும் என்று நமக்கு பாடம் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை யோசிக்கிறது இல்லை இளைஞர்கள். இன்னைக்கு சில பெற்றோர்களும் யோசிப்பதில்லை. அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு, அதனால் ஆபத்துகளால் என்ன சிரமப்படுவார்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை யாரும் யோசிப்பதில்லை. தன்னுடைய பெற்றோர்கள், குறிப்பாக பெற்றோர்கள் யோசிப்பதில்லை. பெற்றோர்களே, நன்றாக நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிப்பதற்குத்தான் நீங்கள் 10 மாசம் சுமந்தீர்களா? நீங்கள் உங்களுடைய வயிற்றில் இருக்கும் போது அவர் உதைக்கும் பொழுது, அவர் உங்களுக்கு ஒரு சிரமத்தை தரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள், எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தீர்கள். மரணத்துடைய எண்டுக்கு போய் நீங்கள் அந்த குழந்தைகளை பெற்றெடுக்க பெற்றெடுக்கிறீர்கள். சிறுபிள்ளைகள் எது வேண்டும் எது வேண்டாம் என்று பார்த்து பார்த்து உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள். ஆனால் வாலிப காலத்தில் அவருடைய இஷ்டத்தில், அவருடைய மனசுக்கு தகுந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொடுக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த வலியும் வேதனை, இதற்காக வேண்டிதான் நீங்கள் பிள்ளை பெற்றீர்களா? அந்த வாலிப வயசில் ஏற்படால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. என்றைக்காவது உங்களுடைய மகன்களை, அடா ஸ்பீடே போகாதடா, அப்படி போகக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார், உன் எதிர்காலத்தை எதிர்த்து பார், யோசித்து பாருங்கள். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அல்லாஹ் காப்பாத்தணும். ஒருத்தனுக்கு ஸ்பீடா போறான், அல்லாஹ் ஒரு காலமும் அந்த மாதிரி ஆபத்துக்கு வரக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆயிட்டான் வந்துடக்கூடாது, மௌத்தா போயிட்டு அதோட முடிஞ்சு போச்சுங்க. 10 நாள் உட்காந்து அழுவான், அதோட முடிஞ்சு போயிடும், மறந்து போயிடுவான். ஆனால் காலோ கையோ போய்விட்டால், ஒரு குறைபாடுகள் ஏற்பட்டு போய்விட்டால் யோசித்து பாருங்கள் தன்னுடைய பிள்ளைகளை வாழ்க்கை. இதற்காக வேண்டிதானா நீங்கள் பைக் வாங்கி கொடுத்தீர்கள்? இதற்காக வேண்டிதான தன்னுடைய சொகுசு வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் வாழச் செய்தீர்கள்? தாய்மார்களை யோசிக்க வேண்டாமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? நம் பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்ற யோசனையை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? யோசித்து பாருங்களேன். சொல்றார், அன்னைக்கு போன் அடிக்கிறார், என் பிள்ளை ஆக்சிடென்ட் ஆகி மறுபொழப்பு குழச்சிட்டாங்க. சரி, அவனுக்கு தலையில வலை வச்சு தச்சிருக்க, தலையில வலை வச்சு தச்சிருக்கு. சரி, அவனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு வந்துருச்சு. சரி, அவனுக்கு ஒரு 7 வீட்டு பொண்ணு, எதுவும் வேணாம், எதுவும் வேண்டாம், ஒரு 7 வீட்டு பொண்ணு இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு ஒருத்தர் அடிக்கிறார்.
நான் சொன்னேன், திருப்பி கேட்டேன், ஏங்க இதை நல்லா இருந்தா நீங்க சொல்லுவீங்களா? உங்களோட வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நல்லா இருந்தா சொல்லுவீங்களா? ஏழை விட்டு பொண்ணு என்ன அந்த அளவுக்கு என்ன உணர்வுகள் இல்லாத பிள்ளைகளாக வளர்ந்து கொண்டு இருக்கிறதா? அந்த பிள்ளைக்கு ஆசாவாசங்கள் எதுவும் இருக்காதா? இப்படி குறைவுள்ள ஒரு மனிதன் உங்க பிள்ளைகளாக இருந்தால் நீங்க செய்வீங்களா? உங்க பிள்ளைய ஒருத்தர், உங்க நல்லா இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளைய, இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து ஆபத்துகளை சந்தித்து வந்த ஒரு பையனுக்கு நீங்க கட்டுக்குடிப்பீங்களா? இது என்னங்க நியாயம்? இது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லல. தவறான பழக்க வழக்கத்தோடு தவறான ஃப்ரெண்ட்ஸுகளோடு அவன் ஊர் சுற்றி திரியும் போது நீங்கள் கண்டிக்கலை. இப்பொழுது உட்கார்ந்து நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இதற்கு இன்னொரு பெண்ணு துணை வைக்க வேண்டுமா? எவ்வளவு வேண்டுமானால் நாங்கள் மகள் கொடுக்கிறோம், எவ்வளவு வேண்டுமானால் காசு கொடுக்கிறோம், அது வேறு விஷயம். காசு பணத்திற்காக வேண்டிய கல்யாணம் முடிப்பது அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்வுகள் இருக்கிறது. அவன் ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், உணர்வுகளும் உணர்ச்சிகளும் என்பது எல்லாம் ஒன்றுதான், எல்லாருக்கும் ஒன்றுதான். அதை அத்தனையும் சரியாக புரிந்து வாழ்க்கையை நடத்துபவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பவனுக்கு பெயர்தான் சரியான தகப்பன், சரியான பெற்றோர்கள். இதையே என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னு நான் சொல்லிக் கொடுத்தேன். அப்படி ஒரு நாள் பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எவ்வளவு பெரிய ஆபத்துக்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள் தெரியுமா? இன்னைக்கு நடந்த விஷயம் யோசித்து பார்க்கல. நீச்சலே தெரியாமல் இலக்கரப்பா நீ ஆற்றுக்கு குளிக்க போக வேண்டும், சரி ஆற்றுக்கு போனா எதுக்கு ஞானத்திற்கு போகணும் அப்படின்னு உனக்கு ஆசை. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் நம்மளை சொல்லிக் கொடுக்கல? சிறு வயசு நீச்சலை கற்றுக் கொடுத்திருக்கலாம். இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஃப்ரெண்டு, நெருக்கமான ஃப்ரெண்டு, நெருக்கம், அதாவது நெருங்கி உறவினர்னு சொல்லலாம். ஃப்ரெண்டு மாதிரி நெருங்கி உறவினர். அந்த பையனை வந்து ஊர்ல சொல்லுவாங்க, ரொம்ப அதிகமா ஸ்பீடா வண்டி ஓட்டுறான்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்னுடைய அக்கா தங்கச்சிகிட்ட சொன்னேன், அப்ப இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய வந்துகிட்டே இருக்குது இவன் மேல. அந்த பொண்ணும் ரொம்ப ஏழ்மையான ஒரு பொண்ணா இருக்குது. அவங்களோட புத்திமதி சொல்லுங்க, ஸ்பீடா ஓட்ட வேண்டாம், ஒரு நேரத்தில் யாருடைய வார்த்தையாவது படித்து விடும், ஏதாவது ஒரு ஆபத்துக்கள் ஏற்பட்டு போயிடும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், வேண்டாம் அப்பா சொல்லுங்க அப்படின்னு யாரு சொன்னீங்க கேட்கல. 4 நாளைக்கு முன்னால மக்ரிபு நேரம் இளைஞர்களை உங்களுக்காக வேண்டிதான் நான் சொல்கிறேன், வருத்தமாக நான் சொல்கிறேன். இளைஞர்களை வருத்தமிட்டு நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையை பிற்காலத்தை யோசித்து பாருங்கள். இந்த வாலிப வயசில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை அல்ல, அதற்கு பிறகு இருக்கிறதப்பா அற்புதமான வாழ்க்கை. நீ திருமணம் முடித்து ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும், அதனுடைய பெற்றோர்கள் மெச்சிக்க வேண்டும், இந்த ஊர் உன்னை பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும், உனக்கு உன் மூலமாக நல்ல சந்ததிகள் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், அந்த சந்ததிகளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் செய்ய வேண்டும், நீ எவ்வளவோ உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அப்பா. அதை யோசித்துப்பார். இந்த 20 வயசில் 22 வயசில் நீ அனுபவிக்கக்கூடிய அனுபவம் என்பது, இந்த ஆடம்பரம் என்பது உன் வாழ்க்கையை தொலைத்து விடும் அப்பா. யோசித்து பார்க்க வேண்டும் இளைஞர்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் யோசித்துப்பார். உன்னுடைய எதிர்காலத்தை யோசிக்காதவன் நீ எந்த அளவுக்கு அறிவாளி யோசித்துப்பார். இப்ப மக்ரிபு நேரம் இருட்டிக்கிட்டு வரக்கூடிய அந்த நேரத்துல ஸ்பீடா போயிருக்கான் பையன். ஆனா எதிர்த்து என்ன செஞ்சாங்க, அந்த ஏணி இருக்குல்ல, ஏணியை குறுக்கால வச்சுட்டு வந்திருக்கான். இருக்குது ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு வந்திருக்கான், ஒருத்தர் குறுக்கால தோள்பட்டையில் வச்சு அப்படி செஞ்சு இப்படி நீட்டமா இருக்கும், போயிட்டே இருக்கலாம். இவன் குறுக்கால வச்சுட்டு வந்திருக்கான், அவன் தூக்க முடியலன்னு நினைக்கிறேன். இவன் ஸ்பீடா போனதற்கும் அந்த இருட்டிட்டு வரக்கூடிய அந்த நேரத்திற்கும் இந்த ஏணியை இவன் கவனிக்கல, மோதிட்டா தூக்கி வீசிருச்சு. வெறும் தோல் மட்டும்தான் தொங்கிக் கொண்டு இருந்தது, முட்டியோட காணும், முட்டியோட கிளம்பிடுச்சு, எல்லாம் சுக்குநூறா போய்விட்டு. காப்பாற்ற வேண்டும். டாக்டர் சொல்லிட்டாப்ல, காலை காப்பாற்ற முடியாது, உயிரை காப்பாற்றணும்னா வேற இடத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு. ஏன்னா ரத்தம் ஃபுல்லா வெளியாகிக்கிட்டே இருக்குது. காலை காப்பாற்ற முடியாது, எங்க போனாலும் காலை காப்பாற்ற முடியாது. இவங்களும் மனமே குடியில முடியல, புதுக்கோட்டை கொண்டு போறாங்க, புதுக்கோட்டை ஜிஹெச்ல சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல இருந்தீங்கன்னா ஊசியை போட்டாச்சு கொண்டு போன முதல்ல ஆளை கட்டு பிரைவேட்டு கொண்டு போய் உசுரை காப்பாற்றுங்கட்டாங்க. காலை காப்பாற்ற முடியாது, உசுரை காப்பாற்றுங்க. கடைசியில போய் காலை இருக்கக்கூடிய சூழல் ஆகிருக்கு. முட்டிக்கு மேல, முட்டில வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எல்லாம் சுக்குனரா நொறுங்கி போச்சு.
யோசித்து பாருங்கள். அதான் ஒருத்தர் கேட்டாரு, அடே ஒரு லாரியில போய் ஆக்சிடென்ட் ஆயிருந்தால் கூட இந்த அளவுக்கு அடிபட்டு இருக்காது, என்ன நடந்தது? அவன் அந்த அளவுக்கு ஸ்பீடு, வெறும் ஒரு ஒரு இது ஏரியில முட்டியதுதான் காரணம். ஒரு லாரியில ஸ்பீடா வந்து மோதினால் கூட இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டு இருக்காதப்பா. காலை எடுத்துட்டாங்க. 30 வயசு மனைவி, 2 பெண் குழந்தைகள். யோசிக்க வேண்டும் இஸ்லாமியர்களே, அண்மை இளைஞர்களே, நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லித் தருவது, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நிறைய பாதுகாப்பு தேட வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் அல்லவா, கழுதையுடைய மௌத்தை போன்று என் மரணம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படவில்லை. கழுதையுடைய மௌத்து திடீர் மரணம் என்று சொல்லித்த திடீர் ஆபத்துக்கள். யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய அந்த குடும்பம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி உங்களுடைய நிறைவுக்கு வர்ற இளைஞர்களுக்கு நான் சொல்லித் தர்றேன். வேலூர், சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூர்ல ஒரு மதரசா இருக்கிறது. அல் பாக்கியாத்து ஸாலிஹாத்துன்னு சொல்லுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் பழமையான மதரசா. முதலில் ஆரம்பிக்கப்பட்ட மதரசா தான். கிட்டத்தட்ட 200 வருஷங்களாக அது இருந்து கொண்டு இருக்கிறது. கவர்மெண்டுடைய டிபார்ட்மெண்ட் அது இருக்குது. அன்றைய காலத்தில் அது அப்படிதான். அந்த மதரசாவை உருவாக்கினவர்கள் அண்ணல் ஆலா அஸரத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் கிறிஸ்டின்கள் அதிகம். இன்னைக்கும் சிஎம்சி சொல்லிட்டு ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அது வந்து இங்கிலீஷ்காரனுடைய கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்கிறது. அன்றைய காலத்திலிருந்து, சுதந்திரம் வாங்குற காலத்துக்கு முன்னால் இருந்து அது இருக்குது. இன்னைக்கு அவங்களுடைய கண்ட்ரோல் தான், தமிழ்நாட்டுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. சிஎம்சி சொல்லிட்டு ஒரு ஆஸ்பத்திரி. அப்போ அது கிறிஸ்டினுடையது. அப்போ கிறிஸ்டின்கள் அங்க அதிகம். இப்ப இந்த ஆலா ஹஸரத் அவர்கள் அஸ்ர் தொழுதுட்டு இப்படி வாக்கிங் போவாங்க. நல்லா கவனிக்க இளைஞர்களே, உங்களுக்காக வேண்டிதான் நான் சொல்லித் தருகிறேன். இதனுடைய கடைசி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படிப்பினை உங்களுக்கு. அப்போ வாக்கிங் போகும்போது அங்கே கிறிஸ்டின் அந்த ஃபாதரிமார்கள் அந்த கிறிஸ்டின் மதத்துடைய அற்புதத்தை சொல்லி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்றாங்க. வரலாற்று வருகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது என்பவர் தன் மகளை பார்த்து சொன்னார், ஃபாத்திமாவே, உனக்காக வேண்டி நீ அமல் செய்து கொள், நரகத்தை விட்டு நீ பாதுகாப்பு தேடிக்கொள், நான் வந்து உன்னை பாதுகாக்க முடியாது என்று அவர் சொன்னார். ஆனால் நம்முடைய ஜீசஸ் இருக்கிறாரே, நம்முடைய அதாவது ஜீசஸ் அவருடைய கடவுள் இருக்கிறாரே, இவர் வந்து கர்த்தர் வந்து அவர் சொல்லுகிறார், கர்த்தர் காப்பாற்றுவார் என்று அவர் சொன்னால் போதும் தன்னை காப்பாற்றி விடுவார் என்று அவர் சொல்லி தருகிறார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? முஹம்மது என்ன சொன்னார்னா, தன் மகளையே நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு சக்தி இல்லாதவர் தன் மகளுக்கு சொல்கிறார், நீ அமல் செய்து கொள், உன் கட்டைக்கு நீ தேடிக்கொள், நீ நரகத்திற்கு சென்று விட்டால், பாவம் செய்து நரகத்திற்கு போய்விட்டால் உன்னை காப்பாற்றுவதற்கு எனக்கு முடியாதப்பா, முடியாதம்மா என்று முஹம்மது சொல்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீ என்ன பாவம் வேண்டுமானாலும் செய், நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறார். இப்ப சொல்லுங்க, நம்முடைய மதம் எந்த அளவுக்கு உயர்ந்தது, நம்முடைய கடவுள் எவ்வளவு பெரிய உயர்ந்த கடவுள் என்று அவருடைய பேச்சை முடிக்கிறார். ஆலா ஹஸரத் இதை கேட்டுட்டு யாரையும் குட்டி காட்டணும்னு சொல்லுதில்லை, கிறிஸ்டின் மதத்தை குட்டி காட்டணும்னு சொல்ல வரல, இளைஞர்களுக்கு இது அற்புதமான படிப்பினை இருக்கிறது என்பதற்காக நான் சொல்லித்தரேன். அப்போ ஆலா ஹஸரத் அந்த மேடை கிட்ட போயிட்டாங்க. அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனா இதற்கு பதில் சொல்லணுமா இல்லையா, நேரா போயிட்டாங்க. போயிட்டு அங்க உள்ள கமிட்டியாளர்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு 10 நிமிஷம் பேசலாமா, அனுமதி கொடுக்குறாங்க. இவங்களை பத்தி தெரியும், இவங்க மிகப்பெரிய கல்விமான், அறிவில் சிறந்தவர்கள், பெரிய மனிதர் என்பது அவங்களுக்கு தெரியும். அப்போ அதனால என்ன செஞ்சாங்க, சரி 10 நிமிஷம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ரெண்டு கேள்வி கேட்பேன், இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும். என்ன கேள்வி? 2 டாக்டர்கள் இருக்கிறார். 2 டாக்டர் இருக்கிறார். ஒரு டாக்டர் சொல்கிறார், தன் மகனை பார்த்து சொல்கிறார், அப்பா மகனே, நான் மிகப்பெரிய டாக்டர், திறமைசாலி, அதனால் என்ன தப்பு வேண்டுமானால் நீ செய், உன்னை காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன், நான் டாக்டர், உன்னை காப்பாற்றுவதற்கு என்ன மருந்து கொடுத்தால், எந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுத்தால் அது செய்யும், அது நல்லா போகும் என்பது எனக்கு தெரியும், அதனால் என்ன தப்பு வேண்டுமானாலும் செய் அப்படின்னு முழு சுதந்திரம் தன் மகனுக்கு கொடுக்கிறார். இப்படி ஒரு டாக்டர் தன் மகனுக்கு சொல்லுகிறார். இன்னொரு டாக்டர் சொல்கிறார், அப்பா மகனே, நான் டாக்டர் என்பதற்காக வேண்டி நீ தவறு செய்து விடாதே, தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளாதே, அப்படி ஒரு கால் உனக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டால் நான் மருந்து தான் கொடுக்க முடியும்,
மருந்து தான் கொடுக்க முடியும். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய வலியும் வருத்தமும் இருக்கிறது, அதை நீ தான் அனுபவிக்க முடியும், வேற யாரும் அனுபவிக்க முடியாது. சொல்றது புரியுதா? இளைஞர்களுக்கு புரியுதா? இளைஞர்கள் தான் கேட்கணும், அதுதான் சொல்றேன். இளைஞர்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஒரு டாக்டர் சொல்றாரு, தன் மகனை பார்த்து சொல்கிறார், நீ என்ன தப்பு வேண்டுமானாலும் செய், உனக்கு உண்டான நோய்க்கு உண்டான மருந்தை நான் தருகிறேன் என்று சொல்கிறார். உங்கள் டாக்டர் சொல்கிறார், அடையப்பா நீ எந்த நோய் வந்தாலும் மருந்துதான் என்னால் தர முடியும், ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள், வேதனைகள், சோதனைகளை நீ தான் அனுபவிக்க முடியும், அதனால் தவறு செய்யாதே என்று தன் மகனை பார்த்து சொல்கிறார். இந்த 2 டாக்டர்ல யார் சிறந்தவன் என்று கேட்டார்கள். எல்லா மக்களும் சொன்னாங்க 2வது டாக்டர் தான் சிறந்தவர். ஏனென்றால் எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும் மகனுக்கு ஒரு தீமை தீங்கு வந்து விட்டால் அதனுடைய வேதனையை வலியையும் அனுபவிப்பது அவன் தான், மருந்துதான் டாக்டர் நான் கொடுக்க முடியும் என்று சொன்னார். இப்பொழுதுதான் ஆலாசரத்து சொன்னாங்க, இதைத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளை பார்த்து சொன்னார்கள். மகளே, நபியுடைய மகள் என்பதற்காக வேண்டி அமல் செய்யாமல் பொடுபோக்குத்தனமாக இருந்து பாவங்களில் மூழ்கி விடாதே மகளே, நீ நரகத்திற்கு போனால் என்னால் காப்பாற்ற முடியும் என்று இருந்தாலும் அந்த வலியும் வேதனையும் அதை அனுபவிப்பது நீதான் மகளே. அதனால் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவது உன்னுடைய கடமை, அமல் செய்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 2வது டாக்டர் என்ன விதத்தில் சொன்னாரோ அதே விதத்தில் தான் தன் மகளை பார்த்து சொன்னார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த ஆலா ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்ப நான் சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வாப்பா வசதியில் இருக்கிறாங்க, வாப்பா அமெரிக்காவில் இருக்கிறாங்க, வாப்பா துபாயில இருக்கிறாங்க, வாப்பா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, வசதி வாய்ப்புகள் இருக்குது, நல்ல நம்ம கேட்டதை வாங்கி தர்றாங்க, 3 லட்சம் ரூபாய் பைக் வாங்கி தர்றாங்க, 4 லட்சம் ரூபாய் பைக் வாங்கி தர்றாங்க. வாப்பா அருமை இளைஞர்களே, இதெல்லாம் உங்களுடைய தந்தைமார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் வாங்கித்தான் தர முடியும். அதை நீங்கள் சரியாக இயக்குவது உங்களுடைய, அதை கொண்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது உங்கள் கையில் இருக்கிறது. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால் அந்த வலியும் வேதனையும் அனுபவிப்பது நீங்கள் மட்டும்தான். யோசித்து பாருங்களேன், அந்த இளைஞர்களுடைய நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். கால் அப்படியே எடுத்து விட்டார்களே, இப்ப அந்த வேதனையை சந்திப்பது யார்? அந்த தாயும் பிள்ளைகளும் பரிதாபம் தான் பட முடியும், ஊட்டித்தான் விட முடியும், சாப்பாடு தேவைப்பட்டால் ஊட்டி விட முடியும், அதாவது இழக்க முடியும் என்று சொன்னால் கொஞ்சம் தோல் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். ஆனால் அந்த வேதனையும் வலியும் அனுபவிப்பது யார்? நீங்கள் தானே இளைஞர்களே. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள் இளைஞர்களே. இந்த இளைஞருடைய இந்த வயதில் நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் பிற்காலத்தில் வயோதிக காலத்தில் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு அற்புதமான விஷயம். அல்லாஹ் ஒரே ஒரு துவாவை மட்டும் நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். இளைஞர்களே, நீங்கள் பைக்கில ஏறி இருக்கும் போது எப்போ சரி, எங்க போனாலும் சரி, துவாவை ஓட்டிக்கொண்டே வருங்கள். ரொம்ப அழகான துவா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லித் தருகிறான். ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிலன், சொல்லுங்க பார்க்கலாம். ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிலன் வஹுவ அர்ஹமர் ராஹிமீன். உலகம்தான் அல்லாஹ் நிச்சயம் உங்களை பாதுகாப்பான். அதுக்காண்டி இந்த துவா ஓதிக்கிட்டு நம்ம 100ல போராட ஆசைப்படாதீங்க. இந்த துவா ஓதிக்கிட்டு 100ல போராட ஆசைப்படாதீங்க. நிதானத்தோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை ஓட்டுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அருள் செய்வானாக. இன்றைக்கு இறந்த அந்த பையன் அற்புதமான பையன், ரொம்ப நல்ல பையன். நம்ம பள்ளியாசன் அடிக்கடி தொழுக வருவான். ஆத்துல ஒரு மூத்தா போனான், இன்னைக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அற்புதமான பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன். தன்னுடைய தந்தைக்காக வேண்டி, தந்தை உடம்பு சரியில்லை, வெளிநாட்டு பயணத்தை கூட ரத்து செய்து கடையில உட்கார்ந்து நடத்திக்கிட்டு இருந்தான். வெளியில வந்து வேலை பார்த்துக்கிட்டு மிச்ச நேரத்துல கடையை உட்கார்ந்து நடத்திக்கிட்டு இருந்தான். அந்த பிஸ்மி மெடிக்கல் இந்த கார்னர்ல இருக்கிறது, இவனுடைய துணிக்கடை இந்த கார்னர்ல இருக்கு. பிஸ்மி மெடிக்கல் இருக்கிற எதாப்ல அது இந்த கார்னர், இவனுடைய கடை இந்த கார்னர்ல இருக்கு. லுகாத்தல் கூட இந்த பிள்ளைக்கு தான் வரும். நேற்று மதுரையில கூட ரெண்டு பேசிட்டு தான் போனான். ஆனால் அவனுடைய மரணம் இப்பொழுது சீக்கிரம் இருக்கும் என்று சொன்னார். ரொம்பவும் வேதனைக்குரிய விஷயம். ஆகையால் இளைஞர்களை நீ அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். sunnatruth@gmail.com